சூப்பராக ஒரு மீன் குழம்பு. தலை எண்ணெய் மிதக்கிற மீன் குழம்பு தான் பார்த்துருப்பீங்க. ஒரு சொட்டு எண்ணெய் கூட யூஸ் பண்ணாமல் நாகர்கோவில் ஸ்டைலில் எங்கள் ஊர் ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பாறை மீன் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன மீன் கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டுக்கு ஒரு சின்ன தேங்காய்க்கு அரை முறி தேங்காய், ஒரு 5 போல் சின்ன வெங்காயம், மஞ்சள் பொடி, மிளகா பொடி, மல்லிப்பொடி, பெப்பர் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. மல்லிப்பொடி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும். அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பச்சை கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. மீனோட இந்த மசாலாவையும் சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஏறக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்படி கொதிச்சு வரும்போது மாங்காய் சேர்த்துக்கோங்க. மாங்காய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா புளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அகைன் ஒரு பச்சை கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா